ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வந்து மகிழினிக்கு வந்து சரி முட்டை சாப்பாடு செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்ததும் அரிசி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதில் இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஊற வச்சுருவேன். அரிசி ஊற வச்சுட்டு நான் பாலாடை எடுத்து அதை பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ வந்து நான் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பக்கம் சாதம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் பால் காயறதுக்கு வச்சுட்டேன். இங்கே கடாயும் ஹீட் ஆயிடுச்சு. இதில் வந்து 1லேருந்து 1.5 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் அதுக்கு வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள். அது வந்து செக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள். அதோடய ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நமக்கு சாப்பிட்றதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்ததும் வெங்காயம், அது கூட வந்து 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எப்போதுமே நான் வெங்காயம் சேர்த்ததுமே அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருவேன். அப்போ தான் நம்ம சாதம் வந்து சாப்பிடும்போது அந்த வெங்காயத்தோடு சாப்பிடும்போது அந்த உப்போட கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, வீட்டில் அரைப்போம் இல்லையா, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அதை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா பச்சை வாசனையில் போனதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டை சேர்த்துக்கலாம். பால் இறக்கிட்டு இட்லிக்கு வந்து தண்ணி சூடுக்கு வச்சுட்டேன் நான். டைம் 8:20 ஆயிடுச்சு. சரி ஓகே மகிழினி எழுப்பலான்னு சொல்லிட்டு போயாச்சு. அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு. அவள் வந்து பாவாடை சட்டை போட்டுட்டு அதில் தான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தா. அதனால் அதை நான் கழட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே தான் தூங்கிட்டு இருந்தா. அவளை எழுப்பியாச்சு. எழுப்பி விட்டுட்டு எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதில் எக் போட்டு கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தக்காளி இன்னும் லைட்டாக வேக வேண்டியது இருந்தது. அதனால இந்த கேப்பில் வந்து டிஃபன் பாக்ஸஸ் எல்லாம் வாஷ் பண்ணி அங்கே வச்சுட்டேன். மகிழினி ஸ்கூல் விட்டு வந்ததுமே நான் வாஷ் பண்ணிடுவேன். பட் மார்னிங் அகைன் டிஃபன் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு டைம் வாஷ் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்குவேன். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் இந்த சின்ன சின்ன கொசுவெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அதில் உட்காந்துருக்கும். அதனால அது வந்து எப்போதுமே பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்குவேன். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மகிழினி எழுந்து போய் ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இது வந்து நல்லா ட்ரை ஆகணும்.
இல்லைன்னா இது ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் வரும் மத்தியானம் போய் அவள் சாப்பிடும்போது. அதனால வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். சாதமும் வடித்து எடுத்தாச்சு, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் கொஞ்சம் லைட்டாக அப்படியே ட்ரை ஆகும். இந்த ரொம்ப சூடோடு அப்படியே மிக்ஸ் பண்ணோன்னா சாதம்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் வந்து போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா சாதமும் உடையாது, நல்லா உதிரி உதிரியாக வரும். மகிழினி குளிக்க வச்சு கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவளை ரெடி பண்ணிவிட்டு அவளை வந்து சாப்பிட சொல்லிவிட்டு டிஃபன் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த கேப்பில் வந்து நவிஷ்காவும் எழுந்துட்டா. லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. நவிஷ்கா வந்து எப்போதுமே எழுந்ததுமே அவளுக்கு வந்து நான் பால் கொடுத்துருவேன். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்தது. அதாவது துணி துவைச்சி வீடு கூட்டி வீடு துடைக்கிற வேலைங்கெல்லாம் இருந்தது. சரி, துணி துவைக்கிற வேலை இருக்கிற அன்றைக்கி வந்து எப்போவுமே மார்னிங் வந்து ஒரு 9-9:30க்கெல்லாம் அவளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து துணி அலாசறதுக்கு போயிடுவேன். அதனால் சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவளுக்கு எழுந்ததுமே பால் கொடுக்கல. இன்றைக்கி மகிழினி எங்கள் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேஷன். அதனால் வந்து அவங்க வந்து ஸ்நாக்ஸ்க்கு எந்த மெனுவும் கொடுக்கல. நீங்கள் வந்து எந்த மெனு வேணாலும் கொடுத்து விடுங்க, எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் வந்து எந்த மெனு வேணாலும் கொடுத்து விடுங்கன்னு சொன்னாங்க. நானும் முன்னாடி நாள்லேருந்து என்னடா கொடுத்து விடலாம், என்ன ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுத்து விடலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, வீட்டில் ஆப்பிள் இருந்தது, ஆப்பிளே கட் பண்ணி கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிளே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு கொடுத்து விட்டுட்டேன். அவ்வளோதான், மகிழினிக்கு வந்து லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு. நவிஷ்கா எழுந்துட்டா. அதனால் சரி அவளுக்கு ஓகே பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து சத்து மாவு கஞ்சி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து இந்த சத்து மாவு கஞ்சி வந்து நான் வீட்லேயே அரைக்கிறது. இது வந்து நல்லா 2 ஸ்பூன் போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பனங்கல்கண்டு சேர்த்து அதுலேயே கொஞ்சம் பால், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணாமல் கை விட்டுட்டோம் அப்படின்னா கட்டி கட்டியாயிரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சத்து மாவு கஞ்சி வந்து நான் வந்து அவள் ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும் போதுலேருந்தே நான் கொடுத்துட்ருக்கேன். மகிழினிக்கும் அவள் 3 மந்த் இருக்கும் போதுலேருந்தே கொடுத்துட்ருக்கேன். 24 வகை பொருள் எடுத்து அதை வந்து நல்லா வறுத்து அதை வந்து மாமில்லில் கொடுத்து அரைச்சி அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து மினிமம் ஒரு 4 to 5 மந்த்ஸ் வச்சுக்கலாம் நம்ம வீட்லேயே. எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் வீட்லேயே ஹெல்த்தியாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. மகிழினி அண்ட் நவிஷ்கா 2 பேருக்குமே நான் இதை தான் கொடுத்துட்ருக்கேன். மகிழினிக்கே சம்டைம்ஸ் வந்து அவளை இட்லி சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நினச்சான்னா மார்னிங் வந்து இதே மாதிரி கஞ்சி செஞ்சு ஊட்டி விட்டு அனுப்பி விட்டுருவேன். ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்படியே லைட்டாக திக்காகும் போது அதுக்கப்புறம் நம்ம வந்து சிம்மில் வச்சு விட்டுட்டோன்னா அது ஓரளவுக்கு திக்காகி வந்துடும். அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். சத்துமாவு கஞ்சி வந்து ஓரளவுக்கு திக்காயிருச்சு. இப்போ வந்து நம்ம அதில் வந்து நல்லா சிம்மில் வச்சிடலாம். மகிழினி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. நவிஷ்கா வந்து இந்த ஸ்லிப்பர் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா. கிச்சனில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கஞ்சி வந்து நல்லா திக்காகி வந்திருந்தது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது ஆற இன்னும் கெட்டியாயிரும். அதனால் வந்து இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணோன்னா குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் ஏதுவாக இருக்கும். நானும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சீக்கிரமாக சாப்பிட்டேன்னா போய் துணி அலசறதுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் டைம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக சாப்பிட்டுக்கிட்டேன். கொஞ்சம் சாப்பிட்டு போய் துணி அலசனோன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் தெம்பாக இருக்கும். அதனால் வந்து எனக்கு 2 தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டேன். மகிழினியை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. அவளுக்கு டெய்லி வந்து இந்த மாதிரி மாஸ்க்கும் கிளாஸும் போட்டு தான் அனுப்புவோம். ஏன்னா வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால டஸ்ட் அலர்ஜி ஆயிருங்கிறதுனால தினமும் வந்து அவள் வந்து கிளாஸ் அண்ட் மாஸ்க் போட்டு தான் ஸ்கூலுக்கு போவாள். அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் வந்து சாப்பிட்டுட்டேன்.
நவிஷ்காவுக்கும் ஊட்டியாச்சு. இப்போ போய் வந்து துணி அலாசலான்னு சொல்லி போயாச்சு. துணி அலாசி எல்லாமே காய வச்சாச்சு. இன்றைக்கி வந்து பெட்ஷீட்டு டவல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணேன். கொஞ்சம் வேலை அதிகம்தான், பட் ஆனால் எல்லோரும் வாஷ் பண்ணி போட்டால் நமக்கு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் வீடு பெருக்கியாச்சு. மதியம் 1 o'clock டைம் ஆயிடுச்சு. அதனால் நவிஷ்காவை கொண்டு போய் கீழே அவங்க பாட்டிக்கிட்ட விட்டுட்டு நான் வந்து வீடு தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்தாச்சு. வீடெல்லாம் தொடச்சிட்டு நவிஷ்காவுக்கும் லஞ்சு ஊட்டி விட்டுட்டு அவளையும் தூங்க வச்சுட்டேன். இப்போ மணி வந்து 2:30 3 o'clock ஆகுது. சரி ஓகே, காயப்போட்ட துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை மடிச்சிட்டு இருந்தேன். இதை மடிச்சிட்டு இருக்க கேப்பில் வந்து மகிழினியும் வந்துட்டா. அவளையும் ரெடி பண்ணிவிட்டு அவளை கை காலெலாம் கழுவ சொல்லி ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி விட்டுட்டு அவளுக்கு ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்துருவேன். மோஸ்ட்லி மொசாம்பி ஜூஸ் தான் போட்டு தருவேன். ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு அவளையும் போய் கொஞ்சம் நேரம் படி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சேன். அந்த கேப்பில் வந்து நான் இந்த துணிங்களெல்லாம் மடித்து எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி ஃபுல் டே பார்த்திங்களா ரொம்ப பிஸியாகவே போச்சு. ஃபுல் டே ரொம்ப வேலை. இந்த துணியெல்லாம் மடித்து எடுத்து வச்சுட்டு நல்லா ஹேர் வாஷ் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். இதுதாங்க இன்றைக்கி என்னோடய ரொட்டீன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.